ஐயா என்னடா? இல்ல நீங்க திருன்னு முடிக்கிறத பார்த்தா ஏதோ காத்துக்கர் படிச்சிருச்சோன்னு பார்த்தேன். கணக்கு புள்ள வந்துட்டானா? கணக்கு புள்ளையா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சையா. கணக்கோட புள்ள வந்துட்டானான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அவனை கேட்டீங்களா? அவன் வர்ற நேரம் தான். அவன் தான் பாக்குறான்னு தெரியுதுல்ல, க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீ தான் ஹீரோவா? ஹீரோன்னா என்ன வேணாலும் பேசுவியா? அங்க பாத்தியா அவன் எவ்வளவு நகை போட்டிருக்கான். ஆணில செயினை மாட்டி விட்டுருக்கானுங்க. எல்லாம் அதுக்கு தான். அகம் பிரம்மி. அம்மிகளை தூக்கி தள்ள போட்டுறேன் போடா. அம்மியா? ஜாகிரதையாரு, பண்ணையார் ஆக்கிடுவோம் நம்ம மம்மி. யாரா நீயே? நான் தான் கணக்கு புள்ளையுடைய புதல்வன் பசுபதி. பசுபதி. ஆமா, இது என்ன உள்பாவடை கிழிச்சு தச்ச மாதிரி போட்டு வந்திருக்க? உள்ளாடா வேற வெளியே தொங்குது. அதுவா ஐயா, அத உள்ள போட்டா யாராலையும் பார்க்க முடியாது ஐயா, அதான் வெளியில போட்டிருக்கேன். பிளஸ் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள் இல்லையா, அப்பாவோட ஞாபகார்த்தமா அப்பாவோட ட்ரெஸ்ஸ உங்களுக்கு காட்டலான்னு போட்டு வந்திருக்கேன். அப்பனுக்கு கோமணமே கட்ட தெரியாது, கணக்கும் சரியா போட வராது. இதுல நீ எப்படி? அப்பா தண்ணி. கணக்கெல்லாம் நல்லா போடுவியா? நல்லா போடுவேங்க ஐயா. அப்ப போய் போடு. இவன் எங்க போறா? தோட்டத்துக்கு அதான் இருக்கும். அங்க எங்க போயிட்டு இருக்க? பென்சில் எடுக்க ஐயா. இப்படி போடா. ஐயா, இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறது? ஏண்டா ஐயா, இவன் என்ன இவ்வளவு பம்மரா? இவன் தேர்வானா? ஐயா, இவன் போட்டிருக்க உடுப்ப பார்த்தா தெரியல, இவனை பார்த்தா மாடே மிரளும். இவன் எதுக்குமே தேர மாட்டான் ஐயா. அப்படிதான் தோணுது. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்தி புனதுமனை ஆதியிடம் உருவாகி. நம்பு பாத்துப்பா. தலைவா பயப்படாத. தலைவனீங்களா? நான்தான்ப்பா. நம்பி பயப்படாத, நான் இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிடுறதுக்கு என்ன சாவச்சிட்டாங்க தலைவா. ஐயோ பாவம், அழுவாத. நிறைய பேர் சொல்லிருக்காங்க தலைவா, உங்க முகத்துல என்ன ஒரு பிரகாசம், என்னால நம்பவே முடியல தலைவா. இப்பவே நான் செத்து போயிடுறேன். அப்பதான் சொதக்குவாது, நீ ஏற்கனவே செத்து. அந்த இளைஞக்காரனுக்கு மறுபடியும் பிரச்சனை மாட்டாங்க தலைவா. எடா அந்த வாழை, அந்த ஒளியை நோக்கி நீ போ. வாழ. சரி தலைவா. நான் ஃபாஸ்ட். டே கூட நீங்க போலடா, போங்கடா. ஆஹா, இதுதான் தலைவர் சொன்ன ஒளியா? போய் தான் பாத்துரும். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு பாரதி. என்னன்னு பாத்துட்டு வரேன். இரு வரேன். என்ன மரம் இது? ஓ, அங்கதான் இருக்கியா? இப்ப பாருமா அவனை. என்ன ஓட விடுற? யாரா நீ? நான் குட்டி சாத்தான். என்னடா குட்டி சாத்தான் ஜட்டி சாத்தான்னு? குட்டி சாத்தானுக்குலாம் இங்க என்னடா வேலை? நல்ல குட்டி சாத்தான். ஓ, நல்ல குட்டி சாத்தானா? அப்போ ஜெகன்மோகனிலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது எங்க அக்கா தான். அக்காவாடா? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரி, அந்த ஒலிக்கு என்ன கூட்டு போறியா? கூட்டிட்டு போறவா? வா போலாம்.
அக்காடி அம்மா டேய் ஜியை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரமாடா நடந்து நடந்து கால் வலிக்குதுடா ஐயாப்பா அம்மா டேய் எங்கடா நீ போயினாரு நான் வந்துடாகிறேன் என்னது தனியாவா வலிக்குதே நீ முன்னாடி போயினாரு டேய் அங்க தனியா போ பயமா இருக்குடா வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் வா அம்மா அம்மா ஐ நல்ல பையன் என்னத்த சொன்னாலும் நம்பி பேரு தான் குட்டி சாத்தா எருமகடா வெயிட் இருக்கிற அம்மா யப்பா யம்மா என்னால தூக்க முடியாதுடா நடந்தே போல வா வா ஜியை பார்க்க எவ்வளவு தூரம்டா நடந்து போகணும் வந்துருச்சு எங்க அதோ அங்க தெரியுதா அவர்தான் ஜியா அவர்தான் ஜி அப்ப நீ வா. ஐயோ அப்பா நான் வந்து அடிப்பாரு அவ்வளவுதான் நானு பொழந்து கட்டிடுவாரு ஓகே, நீ நான் போ, பாத்துக்கிறேன். நான் வரல சூப்பர் வெரி நைஸ் ஜி யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பசுபதி என்றா பசுபதி? என்றா உன் பிரச்சனை? ஐ லவ் முத்தம் கொடுக்கிறியா முத்தம் என் பொண்ணுக்கு? லவ் பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா? சொல்லுங்க ஜி. சோ சேட். என்ன செய்வது மானிடா, உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஜெஷி கம் ஹியர். அந்த மானிடனின் கணக்கு வழக்கை பார்த்து சொர்க்கமா இல்லை நரகமா என்று பார்த்து அனுப்பி வை. எவ்வளவு பெரிய சொர்க்கம். டேய் மானிடா, ஜி வாட் இஸ் திஸ்? சட்டையில் என்ன முட்டை கொண்டு நிக்கிறது? அது வாங்க ஜி. அது வந்து ஆட்டோ பாம். பொரி உருண்டை ஜி. பொரி உருண்டையா? சாப்பிடுங்க நல்லா இருக்கும். என்னது இதுல பாதியை காணும்? நீ சாப்பிட்டு விட்டாயா? வர வழியில் பசித்தது. ஆஹா அற்புதம். இந்த பொரி உருண்டையை தேவலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் செய்து தர சொல். புடி. தம்பி ஜி நம் இருவரும் சொர்க்கலோகத்தில் உல்லாசமாக இருந்து விட்டு வருவோம். ஜி நோ ஜி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டேய் மூதேவி மூடிக்கின்னு வா, முக்கியமான மேட்டர் பேசணும். ஜி ஜி என்னடா? ஜி அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? ஏய் பப்சுவாயா, தினமும் எத்தனை முறை தான் மீட்டிங் போடுவாய்? இரவு 10 மணிக்கு மேல் பர்மிஷன் இல்லை என்பது உனக்கு தெரியாது? பசுபதி உனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு கழுத்து சுலுக்கியதால் நீங்கள் கண்ட இடத்தில் கை வைக்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆமாம் ஜி, அனைவரும் இருக்கிறார்கள், காந்திஜியை ஏன் காணவில்லை? ஓ மை காட், சொல்றேன். காந்தி இஸ் கோயிங் ஆன். பீரியட் பிலிம் என்றாலே பார்த்து பார்த்து போர் எடுத்து விட்டது. அதனால் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறேன். நீ வேண்டும் என்றால் இவனை பாரேன். இந்த பீஸை யாரும் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள். ஏ முர்ஸ்லி. அது சரி பசுபதி, ஏதாவது சாப்பிடுகிறாயா? ஏதாவது கொடுக்கு ஜி, ரொம்ப பசிக்கிறது. தர்மம் தலைகாக்கும். ஏறி முழுதும் பாராகி விட்டது. சமஜி 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 சம 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 சமஜி. ரொம்ப கொழுக்காகறா. ஜெஸ்ஸிக்கு வேலை வந்துற போகுது. இது எப்படி நக்கி குடிக்க வேண்டுமா? சப்பிக்குடி. ஓகே. இந்தா. இன்றைக்கு புதன்கிழமை நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன். இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். பாதாம் பால். புஷ் ஆயிடுச்சு. நீ செய்த தவறது. இந்த கேமை தவறாக விளையாடுகிறாய். இப்பொழுது நீ சொடக்கு போடு. பயங்கரமா புழுவுறான். கருப்பு காப்பி சக்கரை கம்மியா? ஆஹா வந்து விட்டது. அருமை அருமை. நானே மொன்று குடிக்கவா? மொண்டு குடி. கிருகிரு என்று இருக்கிறதா? கிருகிரு என்று இருக்கிறதா? ரெண்டு மூணு தடவை சப்ப. இது என்ன கலந்தீங்களா? லைட்டா மிக்ஸ் செய்தேன். என்ன கலந்தீங்க? இதை இந்தா மதுபி சப்பு. நன்றி பசுபதி. இன்றையிலிருந்து உனக்கு இன்னொரு வரத்தை தருகிறேன். நீ 27வது வயதில் அந்த வரத்தை நீ அடைவாய்.
என்னப்பா அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது சென்னையில முக்கியமான ஒரு சிட்டி உதயமாகுது. அதுக்கு பேரு லெகின் சிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு தான் மண்டகொட்டி சாமியார். இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வர போறது முன்னாடியே சொல்லுவாரு, முன்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு. இப்படி ஹைலைட்டான சாமியார்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஒன்லி ஃபார் ஆண்கள், ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலௌட். ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா? முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி 2 பாட்டு. ஜாக் 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 மேட்டர் கேட்டியா? என்னடா மண்டகொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா. பயங்கர ஷார்ப்பான். முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம். அவரை போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறது. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா. நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கிட்டோம்னா வாடா டேய். டேய் சாமியாரை பார்த்தா எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும்? வேற பாரு. டேய் நம்ம ஹோம்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? உருப்படி ஏதாவது ஒரு வேலை பண்ணமா? சாப்பாடு கூட காசு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்டா. வா டார்லிங், வா டார்லிங். அப்ப நீ வரல மாணிக் போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி. என்னடா? ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் டார்லிங். அன்னதானம் நடக்கிற மாதிரி இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது போடுறாங்க போல. மண்டை பழுத்துரும் போல. சீடரே மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க. மண்டை கொட்டினே போடுமா? ஆமா. பெயர் கண்ணி கழிந்தவரா கழியாதவரா? லட்சியம் முத்திரப்பா. முத்திரையா? முத்திரப்பா. போட்டுக்க போட்டுக்க. ஓ முத்த முத்திரை தானா? போ. லேடி சுட மாட்டேன் நானுங்க. 5 அடிக்கு ஒரு ஆயிரம் இருக்குது. இந்த டோக்கன். ஆமா ஆண்கள் தான் அலௌடுனாங்க. என்ன லேடிஸ்லாம் உள்ளகிறீங்க? மண்டக்குட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க. கண்ணி கழியாத சீடர்களா? ஆமா. இனி கழிஞ்சா என்ன, கழியாம போனா என்ன? சரி உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா? அட கிண்டிக்கு பக்கத்துல கத்திப்பாரா. உனக்கு பிடித்தது நயன்தாரா. எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்ப எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடைக்குமா? உனக்கு இது போல ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும். போ போ. டோக்கன் நம்பர் 5. சாமி அங்க பறக்குது பச்சைக்கிளி. உனக்கு தீராத வயிற்று வலி. எப்படி சாமி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த வயிற்று வலி தீரனா நான் என்ன சாமி பண்ணணும்? முருங்கா ஜூஸ் குடி, சரியாயிடும். சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. ஊராம் பொண்டாட்டிய நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும். வாடா. நானா? உன்னதான் கூப்பிடுறாரு. போப்பா. வா. என்னைய கூப்பிடுறாரு? ஆமா. வாடா. வா. சாமி எல்லோரும் கிளம்புங்கள். சாமி நான் கூடவா சாமி? புண்ணியம் தான். போ. ஓகே. எங்க போறீங்க? எப்படி போறா பாரு. ஏய் ஏன்பா? ஏய் பச்சை சட்டை நில்லுங்கப்பா. மாணிக். ஐயா உன் பேர் தானே மாணிக்? மச்சி என்னடா? அந்த பொண்ணை பாரு. எந்த பொண்ணு? மண்டக்குட்டி சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயா பே டார்லிங் ஆகாட்டு. அப்படியே போ. இதே மாதிரி அப்படியே போ. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஏன் அழுவுறீங்க? மிஸ்டர் இல்லையா மேடம்யா? ஐயோ சாரிங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன் அழுவுறீங்க? அட சொல்லிட்டு அழுவுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லிட்டு அழுவுங்க. இருங்க, இங்க தான் இருக்க போறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ எம் வெரி ஹெல்ப் யூ. டெல் மீ மா. உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
இன்னைக்குள்ள கேண்டி கிரஷ் கேம்ல லெவல் 221 முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால முடிக்க முடியல. அதனால தாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டமா? அந்த கேண்டி கிரஷ கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா கடவுள். இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த லெவலை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? இந்தாங்க. கொரியா செட்டுங்களா? இல்ல சைனா செட். சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைகளை ஏமாத்துறானுங்க. இங்க வந்துட்டியா அசுத்தாவியே? ஐயோ, அச்சோ. ஏங்க ஃபோனில் ஏதோ எரர் காமிக்குதுங்க. சாரிங்க, இப்படி எரர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம். சாரிங்க. இது எரர் இல்லைங்க. பின்ன ஏன்டா சொல்வியா? நீங்க டெரருங்க. எங்க என்னங்க ஆச்சு? லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, வெக்கமா டே இருக்கு. அண்ட் நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிங்க உங்களால மட்டும் இவ்ளோ ஈஸியா முடிஞ்சது? ஐயோ அது ஒன்றும் இல்லைங்க. நம்பவே முடியலங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லைங்க. பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. உங்க பேர் என்ன? மானிக். நைஸ் நேம். யுவர் நேம்? நிலா. நிலா? நைட்ல வருமே, பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? 9962 420 420. நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, எனக்கு வரேன். கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பரா சூப்பர். பாய், பாத்து போங்க, மரத்துல முடிக்க போறீங்க. அவ வருவா மச்சி. ஏய், நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நீ வேணா பாரு, அந்த மண்டைக்குட்டி சொன்னது பொய்யாதான் இருக்கும். இரு, நாளைக்கு அந்த மண்டைக்குட்டி அப்படியே பிச்சு அவனை அப்படியே வச்சு செய்யறேன் பாரு. ஏன்டா கத்துற? நானா? நீதான்டா கத்துற. நீதான்டா முதல்ல கத்துன. நீதான் கத்துன. திரும்ப நீயே கத்துற. நீதான் கத்துன. நீதான்டா கத்துற. நீதான் கத்துற. நீதான்டா கத்திட்டு இருக்கற. சொல்லிட்டே இருக்க. ஏன் கத்துறீங்க? ஹே, இல்ல how are you? சாப்பாடு ஆர்டர் பண்ணதோம், நடுவுல நீங்க வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? மாப்ள, நீ ரோட்ல போய் சாப்பிட்டேனா? பை பை. இத ஃப்ரெண்ட் ஜாக். பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும். ஆனா லோக்கல் கை. எல்லா பொண்ணையும் அவன் தங்கச்சி மாதிரியே பாப்பான். நீ போய்ட்டு வாடா. பொறுமையா. நீ உட்காருங்க. டேக் a seat. வாவ், நைஸ் Dress கலர். மச்சி, அது மட்டும் உண்மை இல்லனா அத மண்ட கொட்டிய கொண்டு எடுத்துறலாம். ஓகே? அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போ. இவ்ளோ பெரிய வாய். வாவ், வாட் a வாவ். Manik, you not only crushed my heart, you stole my heart. எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க, பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. என்ன போய் இப்படி யாரோ. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சரி, நேத்து நைட்டு ஃபோன்ல ஏதோ சொல்றேன் நீங்களே. இந்தாங்க. சாமியார் சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது? எழுதி கொடுத்துட்டாளா? நீங்க ஏங்க மெனு கார்டுல கையில வச்சு சுத்துறீங்க? இது மெனு கார்டு இல்ல, அப்புறம் கிரீட்டிங் கார்டு. லூப்ஸாகுது. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் கார்டு. இங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்குறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங் ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். ஸோ அந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க. தயவு செய்து சொல்றீங்க, பக்கு பக்குன்னுக்குதுங்க. I love you. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். I love you. மச்சி, சக்சஸ். சூட்டோட சூடா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எதுக்குங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்? கடன் கேட்பான், 10 ரூபாய்க்கு மேல கொடுக்காதீங்க. ஐயோ, நீ வாய மூடுறா. ஏங்க, அவர் சாப்பிட்டாரே தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு ஃபோனை போடுங்க. சரி,
அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ திரும்பவும் போடுங்களேன். ஏன்டா அவங்கள ஃபோர்ஸ் ஒரு முக்கிய செய்தி. கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்துவட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரம் அடைந்த கூலி தொழிலாளிகளால் சாகும் வரை செருப்பாலே அடித்து கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உண்மையில உங்க அப்பாவா? எங்க அப்பா தான்டா. ஓ டார்லிங், அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். டேய், அப்ப இது வரமா சாபமாடா? ஹே டார்லிங், இது சாபம் இல்ல டார்லிங், வரோம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல ஃபிகர்களை கரெக்ட் பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம்.